ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மை ஹீரோ அகாடமியோட ஃபோர்த் மூவியோட ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. அதோட ட்ரெய்லர் பிரேக் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி ஆலோசனை போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம ட்ரெய்லர் பிரேக் டவுன் வீடியோஸ் நிறையவே அனிமி கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் ரீசெண்டாக கொஞ்ச நாள் அனிமி கண்டென்ட் போடுறது இல்லை. பட் இனிமேல் டெய்லி கண்டினியூஸாக வந்து அனிமி கண்டென்ட் வரும். நம்ம மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணலாமா. Killed our mother and father, and he slaughtered our whole clan. He was a rogue ninja. The truth about Itachi will fade into darkness forever. மை ஹீரோ அகாடமியோட சீசன் 4th மூவியோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சீசன் 4th ட்ரெய்லர் வந்து நிஜமாகவே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ட்ரெய்லர். அண்ட் இதோட ட்ரெய்லரில் வந்து ஒவ்வொரு கிளிப்பும் பார்த்து அண்ட் ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது அண்ட் அடுத்து என்ன வரப்போகுதுன்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மை ஹீரோ அகாடமியோட 4th மூவி வந்து 6th சீசன் அந்த டைமில் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 4th மூவியை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இதில் வந்து ஆல்மைட் வந்து இருக்காரா இல்லையான்ட்டே கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஆல்மைட் வந்து ஒன் ஃபார் ஆல் கூட வந்து சண்டை போடும்போது ரொம்ப வீக்காக கட்டியிருக்காங்க. அண்ட் அதோட வந்து புது வில்லனாக வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்ட்டு இன்ன வரைக்கும் கிளியராக தெரியல. அவர் மாஸ்க் போட்டு நின்றுட்டுருக்காரு. அண்ட் இந்த சீனில் வந்து ஆல்மைட்டோட சிலையை கட்டுறாங்க. நான் இதை வச்சு தான் சொல்கிறேன், ஆல்மைட்டி வந்து இறந்துருக்காரா இல்லைன்னா இன்னும் உயிரோடவே இருக்காரான்ட்டு அந்த சிலையை வச்சு தான் சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் வந்து எங்கேயுமே ஆல்மைட்டோட கோல்டன் சிலை வந்து நமக்கு சீசன் ஃபுல்லாகவே எந்த சீசன்லேயுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக வந்து ஆல்மைட் வந்து இருக்காரா இல்லையான்ட்டு ஒரு டவுட்லேயே இருக்கேன். அண்ட் நம்ம ஹீரோஸும் வந்து ஹீரோஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் சடனாக வந்து இந்த பர்டிகுலர் சீனில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பா இல்லைன்னா எதுன்னு தெரியல. அந்த ஸ்பேஸ்ஷிப் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அது என்னன்னே தெரியல. அண்ட் இந்த சீனில் வந்து நம்ம ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லனையும் காட்டுறாங்க. பட் இதில் வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் வந்து அது நார்மலான திங் தான். பட் அந்த வில்லன் யாருன்னு தான் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் சடனாக வந்து ஒரு ரொம்ப க்ளோவான பூமிக்கு உள்ளே இருந்து வந்து ஒரு க்ளோவான திங் வந்துட்டுருக்கு. அது என்னன்னா எனக்கும் தெரியல அண்ட் யாருக்குமே தெரியல. அண்ட் இந்த பர்டிகுலர் சீனில் வந்து அந்த மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தன் வந்து அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறான். பட் அதை பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஆல்மைட்டி போல் தான் இருக்குது. பட் அது ஆல்மைட்டியா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் அதோட எண்ட் டைட்டில் கார்டு போடுறாங்க. அண்ட் மை ஹீரோ அகாடமி வருது நெக்ஸ்ட். அண்ட் இது வந்து ஃப்ரைடே ஏப்ரல் 2 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆக போகுது ரோட் ஷோவில். அண்ட் கடைசி ட்ரெய்லர் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு சில வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸை காட்டுறாங்க. பட் இதில் அந்த பக்கம் வில்லன்ஸாக இந்த பக்கம் வில்லன்ஸாக இருந்தால் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இதில் வந்து நம்ம பார்த்த இந்த சீசன் அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் டு அவர் சேனல். தேங்க்யூ கைஸ்.